ஷேய் பார்வதி அம்மா, பாரத் மாதா, மதுரை மீனாட்சி. இராணுவம் மந்திரிக்கு எஃப்ஐஆரை போட்டாரப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, ராஜபாளையம் தெற்கு பாளையம், மதுரை சிலிவுத்தூர். இராணுவத்துக்குள்ள மந்திரிக்கு எஃப்ஐஆரை போட்டார். இது ஆட்டாமுட்டிக்க உள்ள கணக்கு ஏற்றி வரையில் ஆட்டாமுட்டிக்க அவனை எஃப்ஐஆர் ஆக்கி தான் தூக்கிட்டு வருவாங்க. எஃப்ஐஆர் போட்டார் ஐயா, உனக்கு இராணுவம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு தான் தூக்கிட்டு வருவான். மந்திரியை தூக்குவான், பிரதமரை தூக்குவான், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சரை தூக்கி தான் கொண்டு வருவான். அதான் கணக்கு. எஃப்ஐஆரை போட்டார். இவ்வளோ நாள் நான் கணக்கு போட்ட கணக்கு நீ எடுக்கலடா, நான் கணக்கு போட்டேன். இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் பல லட்சம் கோடி எல்லாமே நீதிமன்றத்தில் நிலுவையில் நிற்கி கணக்குன்னு முடிக்கலை. கணக்கு முடிக்கலை, தண்டனை வாங்காமல் வெளியில் 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். சொத்துக்குள்ளே பூமி பூரா எல்லா நீதிமன்றத்துலேயும் கடவுளுடைய சொத்து, கடவுளுடைய பூமி, எல்லா கணக்கும் உள்ளே இருக்குது, எல்லா கோர்ட்லேயுமே இருக்குது. அப்போ வெளியில் தப்பு செஞ்சு ஒரு ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி பாழாக்கி வச்சுருக்கான். இந்த கணக்கு இப்போ வெளியே எடுக்கார். அதுதான் எஃப்ஐஆரை போட்டார் மந்திரி. டெல்லி பிரதமர்லாம் முடிச்சாச்சுப்பா. எல்லா நீதிமன்ற கோர்ட்லேயும் கேட்டுக்கோ, கேஸ் கட்டு வெளியே எடுப்பார். எல்லாம் லாக் பண்ணி இந்த பேரை தூக்கி லாக் பண்ணிட்டு தான் எல்லா நீதிமன்ற கோர்ட்லேயும் கணக்கு அந்த கேஸ் கட்டு ஏற்றுவார். இப்போ கணக்கு 2வது கணக்கு ஓலை வருது. அப்போ கைலாசத்தில் ஆய்வாளர் கணக்கு விடணும். அவர் அந்த கணக்கு மானிட பிறவி என்னென்ன சேட்டை பண்ணி வச்சுருக்கானோ அத்தனை கணக்கும் பிடிப்பார், அத்தனை கணக்கு எடுப்பார். அதுதான் சிட்டி கிராமத்தை அடைச்சி நான் கணக்கு எடுக்கையில் ஆட்டோ முடிக்க 13 செயலரை 13 கம்பியில் உள்ளே போயிடுவான். முக்கால் சத்தியம். விவசாயம் பண்ணுறவன் ஒரு லிமிட்டு தான். அதுக்கு மேலே எனக்கு 40 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர், எனக்கு 10 ஏக்கரு அங்கிற அந்த கணக்கு குடும்ப வாழ்க்கைக்கு என்னன்னு கேள்வி கேட்கார். நான் அழிக்க கொடுக்கல, அழிச்சிருக்கான் அம்பட்டும். அதுதான் கணக்கு. எல்லா நீதிமன்றம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உலக நாடே மேப்பில் உள்ளே உட்காந்துருக்கு. கடவுள் சொத்து, கடவுளுடைய பூமி, பூமியில் விவசாயத்தை அழிச்சு வச்சுருக்கான். பூரா பூமியில் ரசாயனமாக போகுது. அப்போ அந்த கணக்கு எல்லாம் பிடிக்கல, உள்ளே போவான். அதான் கணக்கு. சிட்டி கிராமம் கூடிய சீக்கிரமாக வானரப்பட இராணுவ வீரர்கள் அடைக்கத்தான் செய்வான். இவனுங்களுக்கு எப்பயார போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கணக்கு முடிஞ்சு வச்சு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. காவல்துறை அதிகாரிக்கு மந்திரிக்கு எஃப்ஐஆரை போட்டார். அடுத்து இராணுவ வீரருக்குள்ள கணக்கு எஃப்ஐஆரை போட்டார். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா கணக்கு முடிஞ்சு வச்சு. ஆட்டோமேட்டிக்காக இப்போ கணக்கை முடிச்ச விட்டு தான் இந்த கணக்கு எல்லாமே வெளியே எடுப்பார், தோண்டி வெளியே எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. மானிட பெண்ணு ஆட்டத்தில் இருக்கான், துவைச்சி எடுத்து போடுவேன் அப்படின்ட்டார். துவைச்சி எடுத்து போடுவார். அதான் மன்னராட்சி ஷமீன் உள்ள கணக்கு பூரா போட்டார். மன்னர் கணக்கு, ஷமீன் கணக்கு உள்ளே போயிடுச்சு. எல்லா கணக்கு உள்ளே போயிடுச்சு. ஷமீன் என்ன பூரா விற்பனை கார்டை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். பூரா கட்டுக்குத்து, பூரா விவசாயத்தை பூரா கட்டுக்குத்தை தான் இருக்கும். இவன் பூரா பட்டா அடித்து பவர் அடித்து போட்டு அடிச்சிட்டான். பட்டா பவர் போட்டு கொடுத்துருக்காரா கடவுள்? அந்த கேள்வி கேட்காரு. அதுதான் எல்லா நீதிமன்றத்திலையும் இப்போ எல்லா கேஸ் கட்ட பூரா தூக்குவார். தூக்கையில் ஆட்டோமேட்டிக்காக ஆணும் பெண்ணும் செயலறைக்குள்ளே போகும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்க.